நான் உங்கத்தில் பாணி. இன்னைக்கு தி லாஸ் ஆஃப் தி ஸ்பிரிட் வேர்ல்ட் புத்தகத்தினுடைய 34வது பாகத்தை பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, உன் மனசில் வேண்டாத ஒரு எண்ணம் வரும்கால் அதை பற்றி நீ தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா அது உன்னை கொண்டே குழிக்குள்ளே தள்ளிடும். அது வேண்டாத ஒரு இது உனக்கு மனவேதனையோ மன வருத்தத்தையோ ஒரு மாதிரி தாக்கத்தான ஒரு நெகட்டிவான தாட்டை கொடுக்குது, ஒரு வைப்ரேஷனை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு விஷயம் நீ செய்யக்கூடியது அந்த எண்ணத்தை வளர விடாமல் தடுக்கிறது. இதுதான் ஃபஸ்ட்டு விஷயங்க. இதை முதல்ல செஞ்சால் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையுமே நம்மளுக்கு தொடர்றது வராது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். செகண்டு, நிறைய படிங்க. ஆன்மீக நாட்டம் அதிகமாக கொள்ளுங்க. அது நீங்கள் எந்த லெவலுக்கு இறங்குனீங்க, பக்தி ஆகட்டும், இல்லை அத்வைதமாகட்டும், வசிஷ்ட அத்வைதமாகட்டும், என்னமோ ஒன்றுங்க. ஆக மொத்தம் பஜனை பாடுறதுக்கு போங்க. இந்த மாதிரி என்னமோ ஒன்று பண்ணுங்கள். ஒரு 4 பேர் பேசுகிறத கேளுங்க. இன்றைக்கி நிறைய சொற்பொழிவாளர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அது கேளுங்க. உங்களுக்கு எப்படி ஆன்மீக நாட்டத்தை கொண்டு போகணும், எந்த ஆன்மீக நூட்கள் வாங்கி படிக்கணும், இதை படிங்க. இது உங்களுக்கு ஒரு வகையான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டை உங்களுடைய மனசில் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இது ஒன்று. அடுத்தது, உங்களுடைய ஆழ் மனசுக்கு கொஞ்சமாவது இடம் கொடுங்க. அது என்ன அதை விழிப்படைய வச்சாலே போதும், உங்களுக்கு இந்த வேண்டாத எண்ணம் அப்படிங்கிறது வரவே வராது அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க போகும்பொழுதுல உங்களுடைய உள்ளூர் அந்த இன்ட்யூஷன் இருக்குல்ல, அது என்ன சொல்லுதுன்னு அது கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அது உங்களை சரியாக வழி நடத்திட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத முதல்ல கேட்குறத இக்னோர் பண்ணுங்கள். அதாவது நல்லது சொல்கிறது கேட்குறதெல்லாம் இக்னோர் பண்ணுறதுன்னு இல்லை, நம்மளை பர்பஸ்ஃபுல்லாக குறை பேசுவாங்க தெரியுங்களா, அதை இக்னோர் பண்ணுங்கள். நையின்னு என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒன்றா இங்கே பாரு, இது இப்படி பண்ணாத, இது சரியில்லை, நீ பண்ணுறது எனக்கு பிடிக்கல, நேரடியாக ஓப்பனாக சொல்லிடுங்க. அப்படி சொல்லியும் திருந்தலை அப்படின்னு சொன்னால் அது அவனை நிறுத்த வைக்கிறதுக்கு ஏதாவது அது நம்மளோட கொஞ்சம் பெரிய வயசில் பெரியவங்களே ஏதாவது அவங்கள்ட்ட சொல்லி பண்ணலாமா, இல்லை ஒரு ஒர்க் பிளேஸில் இருக்க ஒரு ஹையர் அஃபீஷியலில் சொல்லி அவனை நிறுத்த வைக்கிறதுக்கு பண்ணலாமா, அதெல்லாம் முயற்சி பண்ணலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க, நம்ம அந்த இடத்த விட்டு ஒதுங்கி நம்ம வாட்டுக்கு நம்மளுடைய பொழை பார்த்துட்டு நம்மளுக்குன்னு ஒரு வைப் செட் ஆகக்கூடிய ஆட்கள் கூட பேசாமல் இருந்துட்டு போயிடணும். அதனால் நல்லது சொல்கிறவங்கள்ட்ட கண்டிப்பாக கேட்கலாங்க, யாராக இருந்தாலும் சரி. இந்த வேண்டாததை சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை பிடிச்சி அமுத்துவாங்க தெரியுமா, அது பெற்றோராக இருந்தாலும் கூட, நம்மளுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறதுக்கு பெற்றோராக இருந்தாலும் கூட கவனப்பட்டு இருங்க. அவர்களுடைய வாழ்க்கையை வார்த்தைகளை அதிகமாக உங்களுடைய வாழ்க்கையில் போட்டு திணிச்சிக்காதீங்க. அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழாதீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்க சொல்கிறது சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து, இது கத்தி மேல் நடக்கிற மாதிரி, எது சரி எது தவறுங்கிறது சிச்சுவேஷன் ஆளை பொறுத்து நம்ம முடிவு பண்ண வேண்டியது. அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் கூட கவனமாக இருந்துக்கணும். சாமி கும்பிடுங்க. சாமியே கும்பிடலைனாலும் உங்களுக்கு சயின்ஸ் தான் பிடிக்கும், நான் நாத்திகவாதி அப்படின்னு சொன்னாலும் சயின்ஸ்லேயாவது ஈடுபாடாக நீங்கள் இருங்க. சின்சியராக ஜென்யூனாக நீங்கள் செய்கிற காரியத்திற்கு இருங்க. சாமி கும்பிட்றீங்கன்னா தீவிரமாக ஜென்யூனாக என்னை நல்ல நிலைமை கொண்டு வாப்பா, நான் உன்னை தான்ப்பா நம்பிட்டு இருக்கேன், எனக்கு வேறு ஆள் இல்லைப்பா, இந்த உலகத்தில் எனக்கு ஒருத்தனையுமே நான் நம்ப முடியல, நான் உன்னை தான் நம்பி வந்திருக்கேன். நிம்மதியாக சின்சியராக ஜென்யூனாக உங்களுடைய மனசார நீங்கள் சாமி கும்பிடுங்க. அறிவியல் தான் பிடிக்குதா, அந்த அறிவியல் என்ன சொல்லுதோ அதை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே போயிட்டே இருங்க. உங்களுக்கு விடை கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ஏதோ ஒரு இடத்துல விடை கிடச்சிருங்க. அது ஆன்மீகமாகட்டும் அறிவியலாகட்டும், ஏதோ ஒரு இடத்துல போகும்போது விடை கிடச்சிரும். முழு மனசோடு நீங்கள் செய்யுங்க, அவ்வளோதான். இதை தான் சொல்கிறாங்க. அடுத்தது, வீட்டில் விளக்கேற்றுவீங்க. இந்த மாதிரி எப்பாவது ஒரு நெகட்டிவ் தாட் மேலே உதிக்குது அப்படின்னு சொன்னால் 24 hours வீட்டில் விளக்கறிகிற மாதிரி பார்த்துங்க. நல்லெண்ணெய் ஊற்றி, நெய் வேண்டாம், நல்லெண்ணெய் ஊற்றி, இது நான் சொல்கிறது, அவங்க சொல்லலை, ஆனால் அவங்க விளக்கேற்றுவீங்க அப்படிங்கிறாங்க. நல்லெண்ணெய் ஊற்றுவீங்க, அது ரொம்ப நல்லது. 24 hours வீட்டில் விளக்கேற்றுவீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த தீபம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஜோதி, அது அந்த நெகட்டிவிட்டி அப்சர்வ் பண்ணுறதுக்கு தன்மைகள் அப்படிங்கிறது அதுக்கு உண்டு. ஸோ அதனால் விளக்கேற்றி வச்சுட்டே இருங்க. அப்போயே அந்த தீபத்தை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மென்டாலிட்டி அப்படிங்கிறது நமக்கு வரும். அடுத்தது, ஏற்கனவே பார்த்ததுக்குண்டான அந்த ஒரு தொடர்ச்சி தான், ஸ்டே அவே ஃப்ரம் நெகட்டிவ் பீப்புள். அவன் பிரச்சனை பண்ணுறான், அவனால தான் எனக்கு நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னு சொன்னால் அவனை விட்டு விளையிடுங்க. அது ரொம்ப நெருக்கமாக, எனக்கு வேறு வழியே தெரியலைங்க, நான் என்ன பண்ணுறது, எனக்கு வருத்தமாக இருக்குது. அவன் கூட இருந்துட்டு இருந்த என்ன உனக்கு எச்சா தான் வருத்தமாக இருக்கும், நீ தேவையில்லாத குளிக்கல் கொண்டே இறங்கிடுவான். அதனால் அதெல்லாம் வேண்டாம். அவனை விட்டு விலகி வந்தால் உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு உனக்கே தெரியுதா, பேசாமல் அதுலேருந்து விலகி வெளியே வந்துடு, அதுதான் உனக்கு நல்லது. ஸோ இதில் நீ கவனமாரு அப்படிங்கிறாங்க. அடுத்தது, உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை முதல்ல நம்பிக்கையான ஆட்கள் யாராவது ஒருத்தர்கிட்ட போய் பேசுங்க. ஒரு செகண்ட் ஒப்பீனியன் அப்படிங்கிறது நமக்கு என்றைக்குமே தவறே கிடையாது. அது இன்றைக்குமே நம்மளை ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்துடும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோம்ல, அடுத்த ஃபஸ்ட்டு சொல்கிறது கேளு, அவன் சஜஷன் கேட்டானா அதை சொல்லுன்னு. அந்த இடத்துல நம்ம இருக்கும் பட்சத்தில் நம்ம யாருக்கிட்டையாவது ஒரு ட்ரஸ்ட்வதியான ஆள்கிட்ட போய் பேசணும். ஸோ ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கிறது அப்படிங்கிறது எந்த விதமான தவறும் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, பெயின் இஸ் டெம்பரரி, சந்தோஷமும் டெம்பரரி தான், எதுவுமே நிலச்சி நிற்க போகிறதில்ல. அந்த காலத்தை கடக்கணும், அவ்வளோதான். நிம்மதியாக இருக்கும்போது நல்லா நிம்மதியாக இருக்கும்ல, வருத்தப்படும் போது அதே மாதிரி அதையும் மகிழ்ச்சியை எடுத்துகிட்டு நகரணும்ல. ஸோ பெயின் இஸ் டெம்பரரி, அதில் மட்டும் என்றைக்குமே தெளிவாக இருக்கணும். துக்கமும் நிலச்சி நிற்க போகிறதில்ல, மகிழ்ச்சியும் நிலச்சி நிற்க போகிறதில்ல. இந்த மனப்பக்குவத்தோடையே நம்ம போயிட்டே இருக்கணும். அடுத்தது,
ஃபிசிக்கல் மைண்ட், இங்கே இருக்கக்கூடிய அந்த கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லக்கூடியது. அண்ட் ஐடில் மேன்ஸ் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷில், அதே மாதிரி தான். உங்களுடைய மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருங்க, என்னமாவது ஒன்று பண்ணுங்கள். இந்த ஹாபின்னு அதுக்காக தாங்க அதை சொன்னாங்க. ஹாபிங்கிறது என்ன, அது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அதனால நீங்கள் காசு பணம் பார்க்க போகிறதில்ல, ஆனால் உங்களுக்கு அது பிடிக்கும், கொஞ்சம் நீங்கள் ஆக்கியபைடாக இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும், அதுக்கு பேர் தானே ஹாபி. அந்த மாதிரி ஒன்று வளர்த்திக்கிங்க. வந்துட்டு அப்படியே விட்டத்தை பார்த்துட்டே உட்காந்துருந்தா நம்மளுக்கு தேவையில்லாத ஏதாவது ஒரு மென்டல் டார்ச்சர் அப்படிங்கிறது இருக்கும். தியான நிலைக்கு போகிறதுங்கிறது வேறு, எல்லாருனாலையும் தியான நிலைமைக்கு போக முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ட்ரை டு ஆக்குபை யுவர் ஃபிசிக்கல் மைண்ட். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணுங்கள், உடல் உழைப்பு. கொஞ்சமாவது அந்த உடம்பு நொந்துதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் விறுவிறுன்னு இருக்கும். ஏன்னா அந்த என்சைம் சுரக்கிறது அது எல்லாமே ப்ராப்பராக வேலை செய்யும்போது நம்மளுக்கு அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரவே வராது. இது நான் பர்சனலாக அனுபவிச்சிருக்க விஷயம். ஸோ அதனால் இதை நான் 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கொஞ்சம் அந்த உழைப்பை வந்து போட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே பாசிட்டிவான ஒரு விஷயத்தை கொடுக்கும். இது எல்லாத்தையும் மீறி எனக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது எனக்கு அடிக்குது அப்படின்னு சொன்னால், அந்த நதியா மேடம்னு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இது மேபி இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்தேன்னு சொல்லி. ஆன்மாக்களே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கிறதுல தவறே கிடையாது. ஒரு கவுன்சிலர், ஒரு சைக்காட்ரிஸ்ட், ஸோ அவங்கள பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ஹெல்ப், அதுக்கு அடிக்ட் ஆகிடக்கூடாது. இந்த வார்த்தையும் அவங்களே சொல்லியிருக்காங்க. மெடிசனுக்கு அடிக்ட் ஆகிடக்கூடாது, அந்த டாக்டருக்கு அடிக்ட் ஆகிடக்கூடாது. இது ஒரு டெம்பரரி சொல்யூஷன். அந்த ஒரு மனப்பக்குவம் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய லைஃப்பை வந்து பாசிட்டிவாக பார்த்து அப்படி ரொட்டீனாக நகர்த்திடணும். ஏன், முதல்ல நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா இருப்போம், அடுத்து நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் நல்லா நம்மளால் வைக்க முடியும். ஸோ இதை வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு போராடினா என்னால் முடியல, தெரிஞ்சவங்கள்ட்டலாம் பேசினா அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் என்னால் வாங்கிக்க முடியுது, பட் அந்த கம்ஃபர்டபிலிட்டி இன்னும் ஃபுல்லாக வரல. ஆஸ்க், இல்லாட்டி கோ ஃபார் மெடிக்கல் ஹெல்ப், தவறே கிடையாது. மருந்து மாத்திரை சாப்பிட சொல்ல அங்கே இந்த ஃபிசிக்கல் சைக்காட்ரிஸ்ட்டோ ஸோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்களை பார்க்குறதுல தவறில்லை. பட் டோன்ட் கெட் அடிக்டட் டு இட். ஒரு டெம்பரரி சொல்யூஷனை எடுத்துகிட்டு நீங்கள் கொஞ்சம் அதிலிருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோடு உங்களோட லைஃப் வந்து நல்லபடியாக நடத்துங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அடுத்தது, லுக் ஆஃப்டர் யுவர் ஹெல்த். இந்த வண்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வண்டி வந்து நீண்ட நாள் நம்மளை வந்து ஓட வைக்கும். இந்த வண்டி வந்து வேண்டாத இந்த பழக்க வழக்கங்கள், ட்ரக்கு, அந்த மாதிரி அதெல்லாம் அந்த வண்டிக்குள்ளே போட்டு, இல்லை வேண்டாத சாப்பாடு சாப்பிட்றது கூட தேவையில்லாத ஒரு விஷயம் தான். இது என்ன ஆயிருன்னா, நீண்ட நாள் நம்மளுக்கு வாழ்கிறதுக்கு விதி இருக்கும். ஆனால் இந்த வண்டியை வந்து சரியாக ஓட்ட தெரியாமல் ஓட்டணும், வேண்டாத வேலை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சீக்கிரம் இந்த வண்டி கெட்டு போயிடும். இந்த வண்டி கெட்டு போனால் என்ன பண்ணுறது, சீக்கிரம் போயிடும். நம்மளுக்கு நீண்ட ஆயுள் இருந்தாலும் கூட அது வேறு வழி இல்லாமல் போயிடும். இதெல்லாம் இந்த தவறுகள்லாம் யார் பண்ணுறது? இது கர்மாவே கிடையாது, இது விதியே கிடையாது. இது பர்பஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த வேண்டாத விஷயங்கள்னால ஈடுபாடு பண்ணி வாலண்டியராக நம்மளுடைய ஆயுட்காலத்தை குறைச்சிக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி காரியங்கள் பண்ணாதீங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். அது ரொம்ப ஹெல்த் இஸ் வெல்த். இதை தான் சொன்னேன், பெரியவங்க எல்லாம் சொல்லி வச்சிருக்க விஷயத்தை தான் அவங்களும் மறுபடியும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதில் வந்து ரொம்பவே கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 15வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நம்மளாலேயே முடியல, நம்மளே படு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நம்மகிட்டேன்னு வந்து ஒருத்தர் உதவி கேட்பாங்க தெரியுங்களா, உங்களால் இயன்ற உதவியை அவங்களுக்கு செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அதாவது சூசைட் பண்ணுறதுக்கு கரேஜ் அது தேவையில்லைங்க, அது முட்டாள்தனம் சூசைட் பண்ணுறதுங்கிறது. ஆனால் நீங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் பொழுது ஒருத்தன் உதவின்னு கேட்க வரும்போது அவனுக்கு உதவி செஞ்சு அவனுடைய மனப்பக்குவத்தை, அவனுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டத்தை வந்து நீங்கள் நீக்கி கொடுக்குறீங்க பாருங்க. இதை விட இந்த உலகத்தில் மிகப்பெரிய கரேஜ் வேறு எதுவுமே கிடையாதுங்க. அதுக்கு தான் உண்மையான கரேஜ், தைரியம் அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் வேணும். அந்த இடத்துல தான் உங்களுடைய மனப்பக்குவம் அப்படிங்கிறது மேல்நிலை அடையுது அப்படின்னு சொல்லக்கூடியது. உங்களாலே முடியலனாலும் ஒருத்தன் முடியலேன்னு சொன்னான்னா கேட்டு தான் வரணும்னு இல்லை, உங்கள் கண்ணில் படுது, உங்களால் இயன்ற உதவி அவனுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டு வாங்க. இதை விட மிகப்பெரிய ஒரு புண்ணியமெல்லாம் விட்டுட்டு போகுதுங்க. நீங்கள் மேலே வர்றதுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. வாழ்க்கையில் எல்லாருக்குமே துன்பம் அப்படிங்கிறது உண்டு, கரெக்டு தானே? இதுதான் ஆரம்பித்தேன், இப்படி தான் முடிக்கவும் போகிறேன். வாழ்க்கையில் எல்லாருக்குமே துன்பம் அப்படிங்கிறது இல்லைன்னு இல்லை, கண்டிப்பாக எல்லாருக்குமே துன்பம் அப்படிங்கிறது உண்டு. ஆனால் ஆல்வேஸ் லுக் ஃபார் அ பிரைட்டர் சைட். எல்லாமே ஒரு நாள் மாறிடுங்க, ஒன்றும் பிரச்சனை, இது சரியாயிரும். அந்த பிரைட்டர் சைடு எவ்வளவு நம்மளை போட்டு அமுத்தினாலுமே அந்த இன்யான் மாதிரி தான். அவ்வளோ பெரிய வெள்ளையில் சிறு கருப்பு புள்ளி இருக்கும், அவ்வளோ பெரிய கருப்பில் சின்ன வெள்ளை புள்ளி இருக்கும். நீங்கள் எதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்கிறது தான். கருப்பு புள்ளியை பார்த்துட்டு அவ்வளோ பெரிய வெள்ளையை விடுறதுங்கிறது தான் தப்பு. அவ்வளோ பெரிய கருப்பு இருந்தாலும் அதில் ஒரு நல்ல வெள்ளை புள்ளி ஒன்று இருக்கேன்னு அந்த வெள்ளை பார்க்குறது சரி. புரியுதா? அந்த இந்தியன் கான்செப்ட்னோடது வந்து அதுதான் என்ன தான் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் அதுலேயும் ஒரு நல்லதுங்கிறது ஒன்று இருக்கும். அதை நம்ம வந்து சகிச்சுட்டு போகலாமே. வீட்டுக்காரர் சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, பிள்ளை அழகாக இருக்கும், குழந்தை வந்து நல்லாயிருக்கும். குழந்தைய வந்து நம்ம ஜாலியாக பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கலாம்ல. எனக்கு குழந்தைங்க இல்லைங்க, ரொம்ப நாள் ஆகிப்போச்சுங்க, என்ன பண்ணுறது, வயசான அப்பா அம்மா கூட இருப்பாங்க, இல்லை பக்கத்து வீட்டில் ஏதாவது 4-5 குழந்தைங்க இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கலாமே. இந்த மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மாற்றி கொடுக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது நடக்கும். ஆல்வேஸ் லுக் ஃபார் த பிரைட்டர் சைட் ஆஃப் லைஃபுங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று, நம்மளால் முடியாத ஒரு துன்பம் நமக்கு என்றைக்குமே வரப்போவது கிடையாது.
நம்மளால் முடிஞ்ச துன்பமும் நம்ம ஏற்றுக்கொண்ட துன்பமும் தான் நமக்கு வரும். அது துன்பம் இல்லை, அது ஒரு பாடம், அது ஒரு படிப்பினை. எதற்காக? நம்ம நல்லபடியாக ஒரு முன்னேறுவதற்கான ஒரு விஷயத்திற்காக. அதை நம்மளே முயற்சி பண்ணாமல் நம்மளே அதை இக்னோர் பண்ணணும்னா வேறு யார் செய்ய முடியும்? கடைசி வரைக்கும் அதை நம்ம தான் செஞ்சு முடிச்சுட்டு வருவோன்னு பாருங்களேன். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. நம்மளை யாரோ அனாதே இங்கெல்லாம் வந்து விடலை. நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது இருக்குது, ஸ்பிரிச்சுவல் கைடு அப்படிங்கிறது வந்து நமக்கு இருக்காங்க, உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் போக இந்த கான்ஷியஸ் மைண்ட், ஃபிசிக்கல் மைண்டுங்கிறது இருக்குது. இது வேண்டாத ஒரு இடத்துக்கு நம்மளை கூப்பிட்டு போகும், இல்லைன்னு இல்லை. ஆனால் இதை நம்மளால் ட்ரெயின் பண்ண முடியும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்மளால் படிச்சுக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய இது நல்லது, இது கெட்டதுன்னு நம்மளால் அனலைஸ் பண்ணிக்க முடியும். இத்தனை பவர் நம்மகிட்ட இருந்தும் கூட நம்ம தவறு செய்கிறோம்னா நம்ம அதுக்குண்டான அந்த யோசனை அப்படிங்கிறது நம்ம கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற ஒரு காரணம் தாங்க. இது எல்லாமே சரிவர, இது ஒன்றும் பெரிய ஒன்றும் இல்லை. இது சராசரியாக ஒரு நாள் எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் நம்ம சராசரியாக செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள். பெருமையாகவே சொல்லலாங்க, நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் இதன்படியே தான் நம்மளுடைய வாழ்க்கையை வளர்த்தியே விட்டுருக்குது அப்படிங்கிறது. இன்றைக்கி அதெல்லாம் கெட்டு குடிஜவராகி போயிட்டுருக்குனாலுமே இந்த கலாச்சார ரீதியான ஒரு மேன்மை தான் வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதனால் இதுபடி வாழ்ந்தாலே நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி பிரச்சனையே வராதுங்க. அது என்ன முக்கால்வாசி பிரச்சனையே வராது. அப்படி பிரச்சனைன்னு ஒன்று வந்தாலும் அதை அனுபவமாகவும் எடுத்துக்கிட்டு அதை தாண்டி போயிடலாங்க. அதை ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் என்னங்க இருக்குது, இதெல்லாம் எல்லாருக்கும் வர்றது தானே, அந்த ஒரு தைரியத்தோடு நம்ம வந்து கடந்து போயிடுவோம். இவ்வளவு தான் சொல்கிறாங்க. இதுதான் வந்து அந்த மோசமான ஒரு மனோநிலைக்கு நம்ம போகாமல் நம்ம பார்த்துக்கக்கூடிய அந்த விஷயங்களாக சொல்லக்கூடியது. ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான வீடியோ. இதோட அந்த சூசைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தற்கொலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு டாபிக் முடியுது. அடுத்தது கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த டாபிக் ஆரம்பிக்கிறாங்க. நானும் இன்னும் படிக்கல, எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். அதை எப்படி தொடர்ந்து எப்படி பார்க்குறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி உண்டான வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளை சந்திப்போம் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில். அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.